விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தனப்பிராப்தம் நல்லா இருக்கு. பணத்துக்கு பஞ்சமே கிடையாது. பணம் ஃபுல்லா வரும். ஆனா வீட்டில் இருக்க முடியாது. 4 கிரகங்கள் சேரும்போது மோஸ்ட்லி வெளியூர் பிரயாணம், அயல்நாட்டு பிரயாணம், வேற மாநிலத்துக்கு பிரயாணம், சனி பார்வையில் உட்கார்ந்துருக்கு. கண்டிப்பா வெளியூர் போற மாதிரி, நிறைய டிராவல் பண்ற மாதிரி. வரியத்துல வேற உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் வந்து அடுத்த வாரம் வருவான். அப்ப ஆட்டோமேட்டிக்கா பணமும் வரும், செலவும் ஆகும். எந்த முடிவாக இருந்தாலும் வாட் எவர் இஸ் த குவெஸ்சன், எந்த முடிவாக இருந்தாலும் கண்டிப்பாக பாசிட்டிவாக முடியும். ஆனால் லாபத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுவான்னா பணத்தை கொடுப்பான், சந்தோஷத்தை கொடுப்பான், திருப்தியை கொடுப்பான், நம்மளால முடியுங்கிற எண்ணத்தை கொடுப்பான். ஒண்ணுதான், நம்ம அந்த விஷயத்தை தொடர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக ஜெயிப்போம். மன கவலையே வேணாம், அது நடக்கும். ஆனால் புரிதல் வந்து இடிக்காமல் பார்த்துக்கணும். அதாவது ஒருத்தர் நம்ம பேசும்போது நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு அஃபெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். குடும்பத்திலேயே அப்படி தான் இருக்கும். மெயினாக கண்ணாடி மாற்றுறது, சில பேர் பற்கள் சம்மந்தப்படுறது, கண் சம்மந்தப்படுறது, மூக்கில் பிரச்சனை, இது எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி இப்போ பார்க்கறதுக்கு ரெடி ஆகிடுவீங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு டென்டல் டாக்டர்ஸ்க்கு போவீங்க. டென்டிஸ்ட் கிட்ட போகிறது தான் எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்தோடைய முக்கியமான பலனை விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. அஷ்டமத்தில் குரு வக்கரமா வேற உட்காந்துருக்கு. ஹெல்த் பார்த்துக்கணும். பிரயாணங்களும் சரி, ஹெல்த்தும் சரி. இழுப்பு பிடிச்சிச்சு, கீழ் இடுப்பு, சுளுக்கு, இந்த மாதிரிலாம் நடக்க மாதிரி இருக்கு. ஸோ மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய முயற்சிகள் தட்டி போவோம்ல, அந்த முயற்சிகள் எல்லாமே கண்டிப்பாக செட்டில் ஆகும். கோவப்படாமல் இருங்க, ஆக்ரோஷப்படாமல் இருங்க, மூட் ஸ்விங்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்க. என்ன வேணுமோ அது நடக்கும், நல்லா இருப்பீங்க. ஸோ சந்தோஷங்கிறது 85, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.